ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய குட்டி குட்டியான தமிழ் வாக்கியங்கள் அதிகமாக பேசுவோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக 100 குட்டியான தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனித்து நீங்களும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியுங்க. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நாளைக்குள்ளே வந்துரு, நாளைக்குள்ளே வேலையை முடிச்சிரு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ. இப்போ பாருங்களேன், இன்று இரவுக்குள் பேச்சு வழக்கில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வேலையை முடிச்சிரு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவாங்கள்ல. சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. பை டுநைட் இன்று இரவுக்குள். இப்போ அடுத்த வாரத்திற்குள் எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. பை நெக்ஸ்ட் வீக். இப்போ அடுத்த மாதத்திற்குள் சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதத்திற்குள். நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு. ஒரு கடைக்கு போனால் கேட்போம், அது எவ்வளவு, இது எவ்வளவு கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வாங்க. ஹவு மச் எவ்வளவு. இப்போ எத்தனை அப்படின்னா எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. சூப்பர். ஹவு மெனி. நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு நேரம். நீ வர எவ்வளோ நேரம் ஆகும். எப்படி கேட்கலாம் இதை? எவ்வளவு நேரம். ஹவு லாங். நெக்ஸ்ட் ஒன் இப்பொழுதே. இந்த வேலையை இப்பொழுதே பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ரைட் நவ் இப்பொழுதே. நெக்ஸ்ட் ஒன் யாருக்கு. இதெல்லாம் யாருக்கு வாங்குறீங்க கேட்பாங்க பார்த்தீங்களா. யாருக்கு. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. டு ஹூம் யாருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எதற்காக. நீங்களாம் எதற்காக வந்திருக்கீங்க கேட்பாங்கல்ல. எதற்காக. ஃபார் வாட் எதற்காக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட டே 100 டெய்லி சென்டென்சஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம 99 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எனக்காக. சூப்பருங்க. கரெக்டாக எல்லாருமே ஆன்சர் பண்ணிகிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் மீ எனக்காக. இப்போ பாருங்களேன். எனக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் சொல்லுவாங்கள்ல சில பேர்லாம். எனக்கு மட்டும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. டெய்லியுமே நம்ம அடிக்கடி இதை பேசுவோம். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ஃபார் மீ எனக்காக மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதுவரைக்கும். until now. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. until now. நெக்ஸ்ட் ஒன் எல்லாருக்குமே தெரியும். everybody knows. இப்போ இதுவே யாருக்குமே தெரியாது. இது எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. nobody knows. நெக்ஸ்ட் ஒன் எத்தனை முறை. how many times. இப்போ எத்தனை நாட்கள். இது எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. how many days. இப்போ எத்தனை மாதங்கள். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். என் எதிர்காலத்திற்காக. ஃபார் மை ஃப்யூச்சர்.
ஃபார் மை ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உன் எதிர்காலத்திற்காக. இது எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. நிறைய பேர் இல்லை, எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஃபார் யுவர் ஃப்யூச்சர், உன் எதிர்காலத்திற்காக. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எத்தனாம் தேதி? ஸ்கூல் எத்தனாம் தேதி திறக்கிறாங்க? காலேஜ் எத்தனாம் தேதி திறக்கிறாங்க? எக்ஸாம் எத்தனாம் தேதி வைக்கிறாங்க? இந்த மாதிரிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? எத்தனாம் தேதி? இது எப்படி கேட்கலாம்? ஆன் விச் டேட். ஆன் விச் டேட், எத்தனாம் தேதி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், படிப்படியாக. படிப்படியாக எல்லாம் சரியாயிரும்ப்பா சொல்லுவாங்கல்ல, சிம்பிள் தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக. அடுத்து பாருங்க, அவசரப்படாதே. டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் சொல்லு. சில பேர்லாம் பேசும்போது நம்மகிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது, புரியாது. நம்ம கேட்போம், மறுபடியும் சொல்லுங்களேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? சே ஒன்ஸ் அகைன். சே ஒன்ஸ் அகைன், மறுபடியும் சொல்லு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், தற்போதைக்கு. தற்போதைக்கு. ஃபார் டைம் பீங். ஃபார் டைம் பீங். நெக்ஸ்ட் ஒன், இறுக்கமாக பிடி. சின்ன பிள்ளைங்கள்லாம் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுருப்போம் அல்லது முன்னாடி உட்கார வச்சுருப்போம். சொல்லுவாங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்லலாம்? இறுக்கமாக பிடி அப்படின்னா ஹோல்ட் ஆன் டைட். இறுக்கமாக பிடி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவு. இது எப்படி கேட்கலாம்? ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ. நம்ம ரொம்ப பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்னும் இல்லை. சாப்பிட்டாச்சப்பா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாட் அட். நாட் அட், இன்னும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இப்போ விளையாடு. ப்ளே நவ். ப்ளே நவ். இப்போ போ அப்படின்னா கோ நவ். கோ நவ், இப்போ போ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ வா. கம் நவ். கம் நவ். கம் நவ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ படி. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஆன்சர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஏமாற்றாதே. டோன்ட் சீட். டோன்ட் சீட். நெக்ஸ்ட் ஒன், நேரம் முடிந்தது. டைம் அவுட். டைம் அவுட். நெக்ஸ்ட் ஒன், உதாரணத்திற்கு. ஃபார் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், தொடர்பில் இரு. தொடர்பில் இரு. கீப் இன் டச். கீப் இன் டச். நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்கவா. எப்படி கேட்கலாம்? மே ஐ ஆஸ்க். மே ஐ ஆஸ்க். நெக்ஸ்ட் ஒன், நான் பேசவா. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எப்போ இருந்து. சின்ஸ் வென். சின்ஸ் வென். மிக அருமை. வெரி நைஸ். வெரி நைஸ். செலவு குறை. கட் காஸ்ட். கட் காஸ்ட். உறுதியாக தெரியலை. நாட் ஷுர். நாட் ஷுர், உறுதியாக தெரியலை. நெக்ஸ்ட் ஒன், கட்டாயப்படுத்தாதே. டோன்ட் ஃபோர்ஸ். டோன்ட் ஃபோர்ஸ். நீண்ட காலம். லாங் டேர்ம். லாங் டேர்ம். குறுகிய காலம். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கும். குறுகிய காலம். ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன், அதை மாற்று. சேஞ்ச் இட். சேஞ்ச், மாற்று. இட், அதை. சேஞ்ச் இட், அதை மாற்று. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இல்லை. நாட் நவ். நாட் நவ். சாயாத. சின்ன பிள்ளைங்கள்லாம் சவத்தில் சாஞ்சிட்டே இருப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, சவத்தில் சாயாத அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சாயாதே எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டோன்ட் லீன். லீன் அப்படின்னா சாயிறது. அப்படின்னா சாயாதே அப்படின்னா முன்னாடி ஒரு டோன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டோன்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாத, பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் லீன். சாயாதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது சாத்தியமா. சில பேர் கேட்பாங்க, இது சாத்தியமா, முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? இஸ் இட்
பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? நெக்ஸ்ட் ஒன், நல்ல நாள். குட் டே. குட் டே. நெக்ஸ்ட் ஒன், பயப்படாத. டோன்ட் ஃபியர். ஃபியர் அப்படின்னா பயப்படுறது. அப்படின்னா பயப்படாதே அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடி டோன்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டோன்ட் ஃபியர். டோன்ட் ஃபியர். நெக்ஸ்ட் ஒன், ஒழுங்காக உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் ஒன், திரும்ப வா. கம் பேக். கம் அப்படின்னா வா, திரும்ப அப்படின்னா பேக். கம் பேக். இப்போ திரும்ப போ அப்படின்னா கோ பேக். கோ பேக். இப்போ மீண்டும் வா, இது எப்படி சொல்லலாம்? கம் அகைன். அகைன் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம். கம் வா. கம் அகைன், திரும்ப வா. நெக்ஸ்ட் ஒன், திறக்காதே. திறக்காதே. டோன்ட் ஓப்பன். டோன்ட் ஓப்பன். இப்போ மூடாதே, எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. டோன்ட் க்ளோஸ். டோன்ட் க்ளோஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை பாதிக்கு அல்லது காவாசி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதில் இருக்கிற சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க. எடுக்காதே. டோன்ட் டேக். டோன்ட் டேக். பொய் சொல்லாதே. டோன்ட் லை. லை அப்படின்னா பொய் சொல்கிறது. அப்படின்னா பொய் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் லை. டோன்ட் லை. திருடாதே. திருடுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருடாதே அப்படின்னு அப்படி சொல்லலாம். கரெக்டுங்க. டோன்ட் ஸ்டீல். டோன்ட் ஸ்டீல். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இங்கே பார். லுக் ஹியர். லுக் ஹியர். இதுவே அங்கே பார் எப்படி சொல்லலாம்? லுக் தேர். லுக் தேர். இப்போ என்னை பார் எப்படி சொல்லலாம்? லுக் அட் மீ. லுக் அட் மீ. நெக்ஸ்ட் ஒன், உடனே. ரைட் அவே. ரைட் அவே. நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுதே. ரைட் நவ். ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் சொல். டெல் மீ. டெல் மீ. மெதுவாக பேசு. வேகமாக பேசாத, மெதுவாக பேசுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், டாட்டா சொல்லு. சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? டாட்டா சொல்லு அப்படின்னு சொல்ல வைப்பாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சே குட் பாய். சே அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். குட் பாய். குட் பாய். டாட்டா சொல்லுங்கள் பார்க்கும். சே குட் பாய். டாட்டா சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் ஒன், பதட்டப்படாத. டோன்ட் பி நர்வஸ். டோன்ட் பி நர்வஸ். நெக்ஸ்ட் ஒன், போய்விடு. கோ அவே. கோ அவே. நெக்ஸ்ட் ஒன், தெரியலை. டோன்ட் நோ. நோ அப்படின்னா தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவாக சொல்லும் போது இங்கே தெரியலன்னு சொல்லியிருக்கோம். அப்போனா டோன்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். டோன்ட் நோ, தெரியலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எனக்கு தெரியலை எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விட்டு விடு. லீவ் இட். லீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், பயனில்லை. நோ யூஸ். நோ யூஸ். நெக்ஸ்ட் ஒன், மிகவும் தாமதம். டூ லேட். டூ லேட். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப மோசம். வெரி பேட். வெரி பேட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். யாருக்கு தெரியும்?
Who knows? Who knows? Next one. நான் மறந்துவிட்டேன். I forgot. I forgot. Next one. உட்காருங்கள். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் உட்காருங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? Sit down. Sit down. இதுவரை இல்லை. Not at. Not at. Next one. நல்ல யோசனை. Good idea. Good அப்படின்னா நல்ல, ஐடியா யோசனை. Good idea. Next one பாருங்களேன். இருக்கலாம். Maybe. Maybe. Next one. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை எப்படி சொல்லலாம்? No chance. No chance. Next one. உங்களுக்காக. இது யாருக்காக கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இது உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உங்களுக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஃபார் யூ. உங்களுக்காக. நம்ம ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபார்னா க்காக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீ மட்டும். ஒன்லி யூ. ஒன்லி யூ. நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். நேர்மையாக இரு. பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். சந்தோஷமாக இரு. பி ஹாப்பி. பி ஹாப்பி. தாழ்மையாக இரு. பி ஹம்பிள். பி ஹம்பிள். நெக்ஸ்ட் ஒன். வாய மூடு. ஜிப் இட். ஜிப் இட். நெக்ஸ்ட் ஒன். நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். ஐ ஏட். நெக்ஸ்ட் ஒன். நான் படிக்கிறேன். ஐ ஸ்டடி. ஐ ஸ்டடி. பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. உங்களை இங்கிலீஷில் பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் பண்ண போகிறீங்க. அவன் விளையாடுகிறான். அவள் சமைக்கிறாள். அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் சாப்பிடுகிறோம். இங்கே இருக்கிற எல்லா தமிழ் சென்டென்ஸும் சிம்பிள் தாங்க. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.